பார்க்கும்போது ரொம்ப, அதாவது ஒரு ப்ரிவியூ தேட்டரில் பார்ப்போம், ப்ரிவியூ தேட்டருக்கு பார்க்கும்போது கொஞ்சம் சைலன்ஸ் இருக்கும். பட் இங்கே பார்க்கும்போது அந்த சிரிப்பு சத்தமும் கைத்தட்டல் சத்தமும் கேட்கும்போது சூப்பராக படம் ஃபில் ஆகுது. அண்ட் படம் செம்ம ஸ்பீடாக இருக்குது. மொத்தமே படம் வந்து 1 hour 55 minutes தான். ஸோ நிச்சயமாக வந்து தேட்டருக்காரங்களாம் வந்து ஒரு 5 ஷோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கும் கலெக்ஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல அப்புறம் ஒரு நல்ல ஒரு கலெக்ஷன் அல்லோன்னு பார்க்குறோம். ஸோ நிச்சயமாக தமிழ் மக்கள் அதுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த படம் ட்ரிபிள் டி பொங்கலாக அமைஞ்சிருக்கு. ஸோ நிச்சயமாக எல்லாரும் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். Go with your family. This TTT is actually a TTT Pongal movie. Please go and watch with your family. 45 days shoot, ஒரே காஸ்டியூம், ரொம்ப எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். லைக் ஒரு ரோலர் கோஸ்டர் எமோஷன்ஸ் இருக்கும். இப்போ வேற கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சேடான ஒரு சீன் பண்ணுறோன்னா பேலட் மாறும், ட்ரெஸ்ஸோட கலர் மாறும். அப்புறம் அது இப்போ கோல்டாக ஒன்று பண்ணும்போது டார்க் கலர்ஸ் போகும். பட் இது 45 days ஒரே இடத்துல ஒரே நைட்டில், அதுவும் நான் என்னோட கேரக்டர் என்னோட கல்யாணத்தில் தான் நடக்கிற ஒரு யார் நோ சொல்லுவாங்க. படம் நல்லா இருக்கு, ஃபேமிலியோட வந்து நல்லா பார்க்கலாம். நிறைய காமெடி இருக்கு, ஃபைட் நல்லா இருக்கு, ஜீவா சார் ஆக்டிங் நல்லா இருக்கு, எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ஃபைட் எப்பவுமே ஃபைட் பண்ணிட்டே இருக்கக்கூடாது, ஃபேமிலியாக இருக்கும் போது எப்படி நம்ம சமாதானமாக இருக்கணும், அந்த மாதிரி தான் ஸ்டோரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம். நான் ஃபஸ்ட்டு தமிழில் நடித்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இதுவும் பொங்கலில் ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஸு படம் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்டர்டைன்மெண்ட்டாக கம்ப்ளீட்டாக இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் டில் த எண்ட் இந்த படம் வந்து ஒரு ரோலர் கோஸ்டராக செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு காமெடியாக ஃபன்ஃபில்டாக போகும். அண்ட் இந்த பொங்கல் வந்து ஒரு ஃபேமிலியாக என்டர்டைன்மெண்ட்டாக நீங்கள் ஷோ ஷாட்டாக வீட்டில் ஃபேமிலியோட போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். 2 hours தான், ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுற டைலாக் வந்துச்சு சூப்பராக. அந்த டைலாக் ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னு நினச்சோம், பட் கடைசியாக வந்துச்சு, நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே ஃபேமிலியோட பார்க்கலாம், ஒரு தடவை பார்க்கலாம். தமிழ் மக்கள் அதுக்கு பெரிய ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த படம் ட்ரிபிள் டி பொங்கலாக அமைஞ்சிருக்கு. ஸோ நிச்சயமாக எல்லாரும் ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எப்படி இருந்தது? நீங்கள் எதிர்பார்த்த இடங்கள்லாம் கைத்தட்டல்கள் இருந்ததா? ஆமாம், நான் சொன்னதே திரும்ப அதுலேருந்து எடுத்து கொஸ்டின் கேட்குறாரு இவரு. எதிர்பார்த்த இடத்துலையும் சரி, எதிர்பார்க்காத இடத்துலையும் சரி, இன்னும் ஃபேமிலி ஆடியன்ஸ் இறங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சாயந்தரம் ஷோ வந்து சூப்பராக ஃபேமிலி ஷோவோட பார்க்கும்போது அவங்களோட ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கும்னு பார்க்குறேன். ஸோ எதிர்பார்த்த இடத்துலையும் சரி, எதிர்பார்க்காத இடத்துலையும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. மேம், எதனால இந்த ஸ்டோரி சூஸ் பண்ணுவீங்க? அந்த கேரக்டர் வந்துட்டு இப்போ 45 days ஷூட், ஒரே காஸ்டியூம், ரொம்ப எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும். லைக் ஒரு ரோலர் கோஸ்டர் எமோஷன்ஸ் இருக்கும். இப்போ வேற கேரக்டர் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சேடான ஒரு சீன் பண்ணுறோன்னா பேலட் மாறும், ட்ரெஸ்ஸோட கலர் மாறும். அப்புறம் அது இப்போ கோல்டாக ஒன்று பண்ணும்போது டார்க் கலர்ஸ் போகும். பட் இது 45 days ஒரே இடத்துல ஒரே நைட்டில், அதுவும் நான் என்னோட கேரக்டர் என்னோட கல்யாணத்தில் தான் நடக்கிற ஒரு யார் நோ சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்ன மாதிரி ஃபிலிம்ஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க? நெக்ஸ்ட் இதே மாதிரி பேசுகிற மாதிரி கண்டிப்பாக எங்கள் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கும். அது எல்லா ஃபேமிலிஸும் என்ஜாய் பண்ணுவாங்க. எல்லாருமே போய் பார்க்கலாம். இந்த பொங்கல் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவோம். அதுதான் நீங்கள் படம் கடைசி வரைக்கும் பார்க்கணும். கடைசி வரைக்கும் பார்த்தா தான் அதை என்ஜாய் பண்ண முடியும். ஸோ அந்த கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுற டைலாக் வந்து கரெக்டான டைமில் வரும். 300 ஸ்க்ரீனுக்கு மேலே ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படின்னு இருக்குது உங்களுக்கு இது பெரிய ஓப்பனிங்? சாதாரணமாக வந்து நான் கொஞ்சம் இந்த சமீப காலத்தில் கொஞ்சம் த்ரில்லர் படம், கொஞ்சம் கரெக்டான டேட் அமையாத ஒரு படம், ஏதாவது ஒரு 3 daysல படம் க்யூவில் நின்றுலாம் வந்திருக்கிறோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வந்து ஒரு நல்ல ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் டேட் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு ஃபெஸ்டிவல் டேட்டுக்கான ஒரு நல்ல படமாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு தாட் ப்ராசஸ். ஸோ ஒரு 4 நாள் ஃபெஸ்டிவலுக்கு ஸோ எல்லாரும் ஃபேமிலியாக, அதாவது ஒரு 6 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். இயக்குனருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. மீன்ஸ் உங்களை நிறைய ஃப்ரெஷர்ஸை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்துறீங்க. இந்த இயக்குனர் அறிமுகப்படுத்தும் எப்படி இருக்கு? அதாவது ஏற்கனவே ஒரு படம் பண்ணியிருக்காரு, தமிழுக்கு நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். ஒன்றும் இல்லைங்க, ஃபாரினில் போய் ஒரு பர்ஃப்யூம் பார்த்தோன்னா அது ஊருக்கு எடுத்துகிட்டு வந்து எல்லாருக்கும் நம்ம வாங்கி கொடுப்போம்ல. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்து ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட்டு, அது வெளியூர்லேருந்தா இருந்தாலும் சரி, எந்த ஊர் இருந்தாலும் சரி, அது வந்து நம்ம மக்களுக்கு வந்து அது போய் சூப்பராக இந்த ட்ரீட்மெண்ட் போய் சேரணும். ஸோ இந்த படம் ஒரு வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும். மக்களுக்கு வந்து புதுமை அந்த பிரெயின் படம் பார்க்கும்போது ஒரு புது செல்ஸில் ஓப்பன் ஆகும். ஸோ நிச்சயமாக இந்த படம் வந்து அவங்க பார்க்கும்போது என்ஜாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக நிதிஷ் சாரும் லிபின் சாரும் கோ டைரக்டரும் ஒரு சின்ன ரோல் இருக்குது, பட் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னாங்க. பட் இந்த டீமும் முக்கியமாக ஜீவானா கூட ஒர்க் பண்ணுங்கிறதுக்காகவே நான் இந்த படத்தில் வந்து ஒர்க் பண்ணுறேன்னு சரின்னு சொல்லி ஒரு 2 days போனேன். ஆனால் அது மழை கொஞ்சம் தாமதங்கள் ஆச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம்
அந்த படத்தில் நான் ஒர்க் பண்ண வேண்டியது சூழ்நிலையாச்சு. அண்ட் டீம் கூட எல்லாம் ஜெல்லாகி ஒரு ஃபேமிலி மாதிரியே எல்லாருமே மிங்கிள் ஆகிட்டோம். ஒரு பாசிட்டிவான டீமை ரொம்ப ஜாலியாக பண்ணால் என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணோம். அதே மாதிரி படம் வந்திருக்கு. எதுங்க தேட்டரில் அப்வியஸாக நல்ல ரெஸ்பான்ஸு. ஃபர்ஸ்ட் ஆஃப் போக 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 அந்த ரோலர் கோஸ்டர் என்டர்டைன்மெண்ட் ஸ்டார்ட் ஆனோடனே அஃப்கோர்ஸ் ஜீவா சார் காமெடிக்கு சொல்லவே வேண்டாம். ரொம்ப நாள் கழிச்சு அந்த ஓஜி பழைய ஜீவாவை நீங்கள் இதில் பார்க்கலாம். அண்ட் ஃபன் அண்ட் என்டர்டைன்மெண்ட்டாக கம்ப்ளீட்டாக இருக்கும். அண்ட் கிளைமேக்ஸ் டில் த எண்ட் இந்த படம் வந்து ஒரு ரோலர் கோஸ்டராக செகண்ட் ஹாஃபில் உங்களுக்கு காமெடியாக ஃபன்ஃபில்டாக போகும். அண்ட் இந்த பொங்கல் வந்து ஒரு ஃபேமிலியாக என்டர்டைன்மெண்ட்டாக நீங்கள் ஷூர் ஷாட்டாக வீட்டில் ஃபேமிலியோட போய் இந்த படத்தை என்ஜாய் பண்ணலாம். 2 hours தான் ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். ஹாப்பி பொங்கல். இருந்தது டக்குன்னு 15 அந்த ஸ்பீட் எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கான அந்த ஸ்பேஸ் இருந்துச்சு ப்ரொமோஷன் ப்ரொமோஷனுக்கான ஸ்பேஸ் இல்லை. பட் உண்மையிலே எங்களுக்கு வந்து படமாக ரெடியாக வச்சுருந்தோம். ஆக்சுவலி நாங்கள் அக்டோபர் நவம்பர்லேயே படம் வரதா இருந்தது. பட் அந்த தேட்டரை தான் சொன்னேனே, அந்த கரெக்டான ஒரு நாங்கள் ஒரு 4 நாள் லீவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ கொஞ்சம் ஒரு தீபாவளி டேட்டு கூட விட்டோம். சரி வேற மாதிரி ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. பட் இந்த டேட் கொஞ்சம் கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அமைஞ்சதுனால கரெக்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அந்த மாதிரி எதுவும் ப்ரெஷர் இல்லை. ஜனநாயகன் அது இப்போ கூட கேஸ் மறுபடியும் 21 போயிருக்கு. இல்லை எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நானும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா விஜய் சார் வச்சு எங்கள் கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 7-8 படம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் சாருக்கு வந்து இது கடைசி படமாக இருக்கக்கூடாது. அதனால தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது போல இருக்கு. இன்னும் மேலும் நிறைய படங்கள் அவர் நடிக்கணும். ஸோ நாங்கள் பார்த்து வளர்ந்து நிறைய அதாவது அவரோட டான்ஸு, அவரோட ஃபைட்டு, அவரோட ஆக்ஷன், அவரோட படங்கள், அவரோட நடிப்பு கூட வேற நடிச்சிருக்கிற நண்பன்கிற ஒரு படத்தில் அதுவும் பொங்கல் ரிலீஸ் தான். 14 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கல் ரிலீஸாக அமைஞ்சது. 14 வருஷத்துக்கு அப்புறம் அண்ணனுக்காக தம்பி நாங்கள் வந்து பின்னாடியே வந்து ஒரு பொங்கல் ரிலீஸாக பண்ணியிருக்கிறோம். ஸோ அவருக்காக நீங்கள் வாய்ஸ் கொடுத்ததும் அவங்க ரசிகர்களும் அவங்க தம்பிகளும் உங்களை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. என்றைக்குமே வந்து மக்கள் வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவரோட படங்கள் நடிச்சிருக்கிறோம். படங்களும் தொடர்ந்து பூவேனக்காகிலேருந்து படங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். ஸோ அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் சரி, நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க தேங்க்ஸ் நண்பன்னு, அது உண்மையிலே அவருக்கு தான் சொல்லியிருக்கிறோம். ஸோ எனக்கும் அவருக்குள்ளே இருக்கிற ஒரு பாண்ட் வந்து அது வந்து என்னால் இங்கே எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு தெரியாது. நிச்சயமாக என்றைக்குமே அவரோட சப்போர்ட் எங்களுக்கு என்றைக்குமே இருக்கும். எங்களோட சப்போர்ட் என்றைக்குமே அவருக்கு. அண்ணன் பொங்கல் இல்லாமல் தம்பி பொங்கலாக எடுத்துக்கலாமா? நிச்சயமாக எடுத்துக்கலாங்க. பட் ஒரு போக்கிரி பொங்கல் மாதிரி தான் எங்களுக்கு வந்து என்றைக்குமே நாங்கள் பார்த்து அதை என்ஜாய் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பொங்கல் வந்து நாங்கள் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ப்ரைஸாக எடுத்துக்கிறோம். ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக நாங்கள் எடுத்துக்கிறோம். எங்கள் டெக்னீஷியன்ஸ் எங்கள் படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அதுக்கு ஒரு நல்ல ஒரு ஒரு ஊக்குவிப்பாக இருக்குது இந்த படம். தேங்க்யூ. ஜீவா ட்ரிபிள் டி ஜீவா பொங்கல் வின்னர். ஜீவா ஜீவா ட்ரிபிள் டி பொங்கல் வின்னர். படம் பயங்கரமாக இருக்குது.